ப்ரைஸ் த லார்ட், க்ளோரி டு காட். இன்றைக்கி பார்க்க போகிற இந்த சாங் வந்து கோடி கோடி நன்றி சொன்னாலும். ஸோ இந்த சாங் ரொம்பவும் ஃபேமஸான ஒரு சாங். ரொம்ப நாளாக இந்த சாங் வந்து நான் ஆல்ரெடி பேக் வெர்ஷனில் நான் ஆல்ரெடி ஒரு தடவை பாடியிருக்கேன். சர்ச்சில் பாடும்பொழுது இந்த பேக் வெர்ஷனில் உள்ளது தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இருந்தாலும் அதனுடைய ஒரிஜினாலிட்டியான அந்த திங்ஸை ரெடி பண்ணணுன்றதுக்காக இது இப்போ ரெடி பண்ணி இது தனியாக ஒரு ஸ்டைலாக க்ரியேட் பண்ணி இப்போ நான் வச்சுருக்கேன். ஸோ அந்த பேக் ஸ்டைலும் அதில் யூஸ் பண்ண முடியும். பட் இதில் கொஞ்சம் அந்த விஷயம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நான் சொல்கிறேன், என்னென்ன ஆட் ஆகிருக்குன்றதுக்கு சொல்கிறேன். ஸோ நார்மலாக இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் பீட் இருக்கும், இந்த ஸ்டார்டிங்கில் இது யூஸ் பண்ண முடியும், சரிங்களா? பட் இப்போது முக்கியமானது அந்த ஸ்ட்ரிங் செக்ஷன் தான். ஸ்ட்ரிங் செக்ஷன்ஸ் தான் அதிகமாக நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ நம்ம வந்து அந்த ஆடியோ மட்டும் இல்லை, பேக்ரவுண்டில் அந்த திங்ஸையுமே நம்ம என்ன பண்ணணும்னா ஒர்க் பண்ணணும். அப்போ தான் அந்த சாங் வந்து அவ்வளோ ஒரு அந்த ஒரிஜினாலிட்டி ஃபீல் கொடுக்க முடியும். ஸோ அதுதான் ஒர்க்கே ஆக்சுவலாக. ஸோ நான் அதுதான் அதிகமாக எதிர்பார்க்குறேன். ஏன்னா இந்த சாங்கை பொறுத்த வரைக்குமே அந்த ட்ரம் ட்ராக்கு கூடவே பேக்ரவுண்டில் தான் அதிகமாக வேலை வருது. ஒரே மாதிரி இந்த பிசிடி பார்த்திங்கன்னா நியர்லி ஒன்று மாதிரி இருக்கும். மேலே மேலே அந்த கிளாப்ஸு, அந்த ஷேக்கரு, அந்த டேமரின், இந்த சவுண்ட்ஸ் தான் டிஃபர் ஆகும். ஸோ அது மட்டும் தான் அந்த பிசிடியில் சேஞ்சஸ் இருக்கும். பட் பேக்ரவுண்டில் இருக்க அந்த பேஸு, கார்டு, இதெல்லாம் நிறைய சேஞ்சஸ் பண்ணால் தான் அந்த ட்ராக்கோடைய டிஃப்ரென்ஸே உங்களால் ஹியர் பண்ண முடியும். ஸோ சாங்குள்ளே போகலாம் நம்ம. ஓகே, இனி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, இனி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, இனி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, இனி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல் தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். குறைகளில் எல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. குறைகளில் எல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? ஸோ கடைசியில் கூட இதில் ஒரு விஷயத்தை நம்ம இதில் நடுவில் இந்த ஃபில்லிலே கூட பண்ணியிருப்பேன். லைக் இப்போ இந்த சாங் ஸ்டார்ட் ஆகும்ல, இப்போ வந்து இந்த லைன் ஸ்டார்ட் ஆகிற இடம்
இப்போ வந்து இந்த ஃபில்லோட ஸ்டார்ட் ஆகும். பட் நம்ம வந்து இந்த பீட்டோட போயிட்டே இருக்கும்போது கோடி கோடி இப்போ இந்த இடத்துல வந்து கோடி கோடி நன்றி சொல்லலாம் முடிச்சுட்டு நம்ம ஸ்டான்ஸாக்குள்ளே போவோம். ஸ்டான்ஸாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிரேக் கொடுத்துட்டு அதுலேருந்தும் போகலாம். நான் காமிக்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சிறுமையும் எளிமையும் மான என்னையும். ஸோ அதுக்கு அந்த ஒரு பார் வந்து ஃபில் மாதிரி நம்ம ட்ரான்ஸ்லேஷன் பண்ணலாம். பிரேக்கை கொடுத்துட்டு அப்படியே டச் பண்ணிக்கிட்டே நீங்கள் நெக்ஸ்ட் ஒரு பேட்டர்னை கிளிக் பண்ணினா ஃபில்லோடு சேர்த்து வர மாதிரி பண்ணலாம். ஸோ இது ஒரு பிரேக்கை யூஸ் பண்ணுற விதத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். God bless you all.